மாவட்ட தலைவர் சா ஜெகநாதன். இன்று இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் 2021 தேர்தல் அறிக்கையிலே ஏற்கனவே 1/1/2003 அமுல்படுத்தப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தை, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்குவேன் என்று சொன்னார். அதேபோல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இடங்கள் இன்றைக்கு காலியாக இருக்கிறது. அந்த இடங்களுக்கு வேலைவாய்ப்பு துறையில் பதிவு செய்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக அனைவருக்கும் காலமுறை ஊதியத்தில் பணி அமர்த்துவேன் என்று சொன்னார். 7வது ஊதியக்குழுவிலே வழங்க வேண்டிய 21 மாத நிலுவைத் தொகை நாங்கள் போராடுறோம், கைது செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் போராடணும் கூட எங்களுக்கான 21 மாத நிலுவைத் தொகை தராமல் இன்றைக்கு IAS அதிகாரிகளும் பெற்றுக்கொண்டாங்க. அதையும் வழங்கிடுவேன் என்று சொன்னார். கொரோனாவை காரணம் காட்டி முடிக்க வைக்கப்பட்ட சரண்டரை முழுமையாக வழங்கிடுவேன் என்று சொன்னார். அகவலிப்படி கூட இன்றைக்கு போராடி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொடுக்கிறது. அதேபோல் இறந்த அரசூழியராக இருக்கக்கூடிய அந்த அரசூழியர் இடையிலே இறந்து போய்விட்டால் அவர்களுக்கான கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய அந்த 25% இன்றைக்கு 5% இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு வேலைக்காக நிர்கதியாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு சத்துணவில் பணியாற்றக்கூடிய சத்துணவு அங்கன்வாடி போன்ற தோழர்கள் எல்லாம் 30-35 ஆண்டு காலமாக பணியாற்றிவிட்டு அந்த ஒருவேளை உணவு கூட இல்லாத குழந்தைகளை அழைத்து அந்த உணவை ஊட்டி கல்வியை ஊட்டி நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ரூபா தான் பென்ஷன். அவர்களுக்கு 20 வருடங்கள் வேலை செய்துவிட்டால் வெறும் 20,000 தான் ஊதியம் வருகிறது. அந்த ஊதியத்தையும் நான் அவர்களுக்கான காலமுறை ஊதியம் மட்டுமல்ல, அவர்களுக்கான பென்ஷனும் தருவேன் என்று சொன்னார். அதேபோல் இன்றைக்கு ஊராட்சி செயலாளர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், MRP செயலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், நூலகத்துறை பணியாற்றக்கூடிய உள்ளிட்ட அனைவருக்கும் காலமுறை ஊதியத்தில் பணி அமர்த்துவேன் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு வாக்குறுதிகள். இன்றைக்கி பணி நீக்கம் செய்யப்பட்ட சாலை பணியாளருடைய 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையம் கூட நான் அமுல்படுத்துவேன் என்று சொல்லி அந்த ஆணையை அமுல்படுத்தாமல் இன்றைக்கு மேல்முறையீடு போகக்கூடிய இந்த ஆட்சியாளர் எதிர்த்து இந்த ஆட்சியாளருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இவரை அழைத்து மாநாடு சென்னையிலே நடந்த 14வது மாநில மாநாட்டிலே இவர் அழைத்து ஒரு மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கு வந்தார். மாநாடு முறை சிறப்பாக இருக்கிறது. அரசூழி சங்கத்துடைய மாநாடு என்பது ஒரு நேர்த்தியாக ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. உங்கள் உரிமை நான் செய்யாமல் யாருக்கு செய்வர், மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை என்கின்ற பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தார். கொரோனாவை காரணம் காட்டி அந்த டிஏவை முடக்கி வைக்க டிஏவை 14% டிஏ பார்த்தீங்கன்னா வழங்கினார். நாங்கள் நம்பிக்கோடு இருந்தோம், கண்டிப்பாக இந்த அரசாங்கம் செய்யும் என்று நம்பிக்கோடு இருந்தோம். இதை வரைக்கும் செய்யாமல் போராடி பெறக்கூடிய ஒரு அகவலைப்படியும் டிஏ கூட இன்றைக்கு அகவலைப்படியும் சரண்டர் இன்றைக்கு போராடி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. திருப்பூரில் நடந்த மாநில பிரதித்துவ பேரில் எடுக்கப்பட்ட அறைகோல் தீர்மானம் தான் 24-28 வரை ஊழியர் சந்திப்பு பிரச்சாரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தமிழகம் முழுவதும் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மறியல் போராட்டம். அதற்குள் இந்த அரசாங்கம் மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசவில்லை என்றால் வரக்கூடிய ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா தொடர் வேலை நிறுத்தம் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஜாக்டோஜியோ கூட இன்று எங்களோடு இணைந்து இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 6ஆம் தேதி முதல் தமிழகமே அரசாங்கத்துடைய அனைத்து அலுவலகங்களும் பூட்டப்படக்கூடிய ஒரு செய்தியாக வரும். அதற்கு முன்பு இந்த அரசாங்கம் அழைத்து பேசி ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.